மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc MSc and post basic BSc. Apply now. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 2011 ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் தனுஷ் அவர்களும் ஸ்ருதிகாசன் அவர்களும் இணைந்து நடிச்ச படம் தான் 3. ஸோ இந்த படம் இப்ப வரைக்குமே ஒரு 2 டிகேட் கடந்துமே லவ்வர்ஸோடைய மத்தியில ஒரு டாப் ஃபேவரட் படமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல தான் மியூசிக் டைரக்டரா ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க நம்ம அனிருத் அவர்கள். தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அனிருத் அவர்களை சொல்லலாம். ஸோ இவரை தொடர்ந்து கமல், ரஜினி, அஜித், விஜய் இந்த மாதிரியான முன்னணியில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸுமே இவரோட மியூசிக்கை அவங்களுடைய படங்களில் கேடயமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் வேல்யூமே கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இதனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி இப்போது தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு அனிருத் அவர்கள் தன்னுடைய மியூசிக் ஜேர்னியை ரொம்பவே விரிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஆனால் அவர் செஞ்சிருக்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா விஜய் தேவர்கொண்டா அவர்கள் அனிருத் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரீசெண்டா அனிருத் அவர்கள் இந்த கிங்டம் படத்துக்கு மியூசிக் டைரக்டரா கமிட் ஆனாரு. ஸோ விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய இந்த கிங்டம் படம் விஜய் தேவர்கொண்டா அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியான நிறைய படங்கள் இப்போ கண்டினியூஸாக ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த படம் விஜய் தேவர்கொண்டா அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் நம்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் மே 30 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி படக்குழு சார்பில் ஒரு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் சொன்ன தேதியில் மே 30 அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த போர் காரணமாக தான் படத்தை நாங்கள் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஜூலை 4 இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போவுமே இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ இதுக்கு காரணமாக 2வது முறை என்ன சொன்னாங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கான பின்னணி இசைக்கோர்ப்பு, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்காதது தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தாமதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நம்ம மூடி மறைக்க வேணாம், இதுக்கு காரணம் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய அனிருத் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. படக்குழுவினருடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா 2வது முறை இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் முடிக்காதது தான் காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நீங்கள் போரை சுட்டி காட்டி சொல்வீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. அப்போ முதல் டைமே அனிருத் அவர்கள் அந்த மியூசிக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்காதது தானே காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. ஸோ அனிருத் அவர்கள் இந்த கிங்டம் படத்துக்கு மியூசிக் எல்லாம் கரெக்டான நேரத்தில் கொடுக்காதது தான் இந்த படம் கிட்டத்தட்ட 2 முறை தள்ளி போகிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ கடைசியாக ஜூலை 31 இந்த கிங்டம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புமே விடுத்திருக்காங்க. ஸோ இப்போவுமே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸ்டில் அந்த ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் படக்குழு சார்பில் சொல்லப்படுது. ஸோ இதனால அனிருத் அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இந்த நேரத்தில் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் அனிருத் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா எங்களுடைய இந்த கிங்டம் படத்தை நீங்கள் முடிச்சு கொடுத்துட்ட பிறகுதான் மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கழுத்தில் கத்தி வைக்காத குறையா அனிருத் அவர்கள் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி அனிருத் அவர்கள் ஒரு பக்கம் சிக்கல்ல இருக்க நெப்போகிட் அப்படின்னு சொல்லப்படுற சாய் அபியங்கர் அவங்க கையில ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத நிலையிலும் அவங்க கையில ஒரு டஜன் படமே இருக்கு. அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல அவர் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. இதனால திரையுலகம் அனிருத் மேல ரொம்ப கோவத்திலே இருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் கூலி படம் இருக்கு, மதராசி படம் இருக்கு. இந்நிலையில கிங்டம் கிட்டத்தட்ட 31 வரப்போது இன்னும் அதுக்கான வேலைகள் எல்லாம் முழுமையா அவர் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்புல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இப்படி 2 முறை தள்ளி போனதுக்கு காரணம் அனிருத் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு இப்ப சென்னையிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அனிருத் அவர்கள் அப்பப்போ இந்த மாதிரி கான்சர்ட் எல்லாம் நடத்துறது உண்டு. ஸோ அந்த வகையில அனிருத் அவர்கள் ஜூலை 26 ஒரு கான்சர்ட் நடத்த போறதா ஒரு அறிவிப்பை விட்டிருந்தாரு. ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு ஹுக்கும் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கான்சர்ட்டுக்கான விற்பனை, டிக்கெட் விற்பனையுமே கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்குள்ளே எல்லா டிக்கெட்டுமே வித்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ அந்த கான்சர்ட் ரத்து செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசு அந்த இடத்துக்கு அனுமதி தரல. ஸோ பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த கான்சர்ட் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்
அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனிருத் அவர்களுடைய இந்த ஹுக்கும் கான்சர்ட்டுக்கு டிக்கெட் பே பண்ண எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 10 நாளில் வந்து அவங்களுடைய டிக்கெட் பணத்துக்கான ரீஃபண்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹுக்கும் கான்சர்ட் வந்து அடுத்து எங்கே நடக்கும், எந்த தேதியில் நடக்கும், இதுக்கான அறிவிப்பெல்லாம் கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய கிங்டம் படத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த கிங்டம் படத்தோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கோ இல்லை அடுத்த வேலைகளும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அடுத்து வந்து ரஜினி அவர்களுடைய கூலி படம் இருக்குது, அண்ட் அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மதராசி படம் இருக்குது. ஸோ இந்த 2 படத்துக்குமே வந்து அனிருத் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு பாடலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அது இப்போ வேற லெவல் ஹிட்டையும் கொடுத்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே கூட இப்போ இந்த கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழாவையும் பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளுமே இப்போ மும்மரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதியே இதுக்கான இந்த காப்பீஸ் எல்லாமே இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை எல்லாம் பார்க்கறதுக்காக. பட் இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கான பின்னணி இசை கோர்ப்பு, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை இந்த படத்துக்குமே. ஸோ அப்படியே அந்த ஃபாரின்ஸ்க்குலாம் நம்ம காப்பீஸ் அனுப்பி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்காக டம்மியாக ஒரு பின்னணி இசை கோர்ப்பு பண்ணி கொடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும். ஸோ வந்து நம்ம இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுறப்போ அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒழுங்காக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஆகஸ்ட் 14 கூலியோட ரிலீஸ் அப்படின்னா அதுக்கடுத்து செப்டம்பர் 5 வந்து மதராசியோட ரிலீஸ். இப்படி அடுத்தடுத்து வந்து அனிருத் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்து செப்டம்பர் 5 மதராசியோட ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி மதராசி படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை ஜூலை முதல் வாரத்திலேயே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் படக்குழுவோருடைய பிளானாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அனிருத் அவர்கள் அந்த வேலைகள் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்காததுனால ஒரு பாடல் கூட இப்போ முழுமையாகாமல் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே அந்த படத்துடைய ஒரு பாடல் கூட வெளியாகல அப்படின்ற மாதிரி படக்குழு சார்பில் ஒரு குற்றச்சாட்டுமே முன் வச்சிருக்காங்க. ஒரு பாடலையே வந்து திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ண முடியல, இவங்க எப்படி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐயம் தான் எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மதராசி படத்துடைய படப்பிடிப்பு வேலைகள் எல்லாமே ஜூலை 20 கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், அப்புறமேட்டு இந்த வியாபாரம்கான ஒர்க் எல்லாமே இப்போ வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் வந்து சொன்ன தேதியில கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண முடியாது. அனிருத் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து சொன்ன தேதியில வந்து செஞ்சு கொடுக்கவும் மாட்டாரு, கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து டவுட் தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வந்து திரையுலகத்தில் வந்து தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த செய்தி வந்து படத்தை வாங்க முன் வந்தவர்கள் மத்தியிலுமே வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ இதனால வந்து அவங்க மத்தியில் இந்த படத்தை வந்து நம்பி வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வியுமே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்து சிவகார்த்திகேயனை விட்டு வந்து இந்த படம் வந்து இன்னும் 50 நாளில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை அனிருத் அவர்களுமே அங்கீகரித்து பதிவும் செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி எல்லா பயமே வந்து நீங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய இந்த மதராசி படம் வந்து செப்டம்பர் 5 கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஆறுதலை கொடுத்தாலுமே கூட இன்னும் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கூட ரிலீஸ் ஆகல அப்படின்றது ஒரு உறுத்தலாக தான் இன்னும் பார்க்கப்படுது. எப்படி விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய கிங்டம் படம் வந்து கிட்டத்தட்ட 2 முறை தள்ளி போனது. இது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த இசை வெளியீட்டு விழா வந்து நடக்காம தள்ளி போனது. இப்போ வந்து மதராசி படத்துடைய ஒரு பாடல் கூட ரிலீஸ் ஆகாம இருக்கிறது, கூலி படத்துடைய அந்த பின்னணி இசைக்கோர்ப்பு வேலைகள்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து அனிருத் அவர்களுடைய மேல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்ட சினிமா அனுபவஸ்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சினிமால இதெல்லாம் ரொம்பவே சகஜமாப்பா அப்படின்ற மாதிரியும், ஒரு படத்துல வந்து படமும் ஹிட்டு பாட்டும் ஹிட்டு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இல்லாம எங்க படம் இல்லை அப்படின்ற மாதிரி அகைன் வந்து அனிருத் அவர்கள்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில வந்து உண்மைதான். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc MSc and post basic BSc. Apply now. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.